Hello, my dear CA/CMA aspirants. Welcome to Sarveshwara Academy, coaching center for CA and CMA. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, CA ஃபவுண்டேஷன் எக்ஸாம் ஜூன் 2024க்கு ஸ்டூடெண்ட்ஸ் இப்போயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த ப்ரிப்ரேஷனுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு 5 ஷெட்யூல் டிப்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸு 60+ மார்க்ஸ்க்கு என்னென்ன சாப்டர்ஸ்லாம் கவர் ஆகுதோ எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஃபஸ்ட்டு அதை பிளான் பண்ணிங்க. ஏன் 60+ மார்க்ஸ் ஃபஸ்ட்டு கவர் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணுறது கிளியர் பண்ணணும் எக்ஸாம் அப்படின்றதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணோன்னா நம்ம 60 மேலே என்னென்ன சாப்டர்ஸ் 60+ மார்க்ஸ் என்னென்ன சாப்டர்ஸ்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நோட் எடுத்துக்கிட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் இருக்கிற சாப்டர்ஸை எழுதி வச்சுங்க. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எழுதி வச்சுங்க. தட் டூ அந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸில் கவர் ஆகிற இம்பார்ட்டண்ட்டாக சம்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது மாடல் சம்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் தரவாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் கிளியர் பண்ணணுன்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். பட் நிறைய பேர் கிளியர் பண்ணாததுக்கு காரணம் என்னென்னா, 100% படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு போயிட்டு அங்கே படிச்சுட்டு எல்லாமே சிலது ஞாபகம் இருக்கும், சிலது ஞாபகம் இருக்காது. ஸோ இப்போ அங்கே கேட்குற கொஷின்ஸ்க்கு எல்லாமே ஒரு ஹாஃப் ஆஃப் த ஆன்சர்ஸ் கரெக்டாக எழுதலாம், இல்லை தப்பாக கூட எழுதலாங்க. அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் ஆன்சர் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. ஸோ படிக்கிறது கொஞ்சம் படித்தா கூட பர்ஃபெக்டாக கற்றுக்குங்க. பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டு ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஷெட்யூல் போடுறதுல டெய்லி மார்னிங் கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் மேபி லா இருக்கிற மாதிரி எழுதணும். ஏன்னா நம்ம எழுதுறது ப்ரொஃபஷனல் எக்ஸாம் இல்லைங்களா. ஸோ ப்ரொஃபஷனல் எக்ஸாமுக்கு லா எல்லாமே பார்த்திங்கன்னா பாயிண்ட் வைஸ் இருக்கணும். ஸோ ப்ரொவிஷன்ஸ் நல்லா ஞாபகம் இருக்கணும். அப்போது பெட்டர் அது மார்னிங்கில் ஒரு 2 hours ஏர்லி மார்னிங் எழுந்திட்டு ஒரு 2 hours நீங்கள் லா போட்டுக்கலாம். லா ஷெட்யூல் பண்ணிக்கலாம். என்ன படிக்கணுன்றது நைட்டே ஷெட்யூல் பண்ணிவிட்டு மார்னிங் லா எடுத்து படிக்கலாம். இல்லை அப்படின்னா சில பேருக்கு மேக்ஸ் கஷ்டமாக இருக்கும். அந்த மேக்ஸில் டஃப்பான சாப்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம்னா மார்னிங்கில் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டெய்லி இந்த கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ்க்கு ஒரு 2 hours மட்டும் ஏர்லி மார்னிங் ஒதுக்குங்க. அதே மாதிரி டிப் நம்பர் 3 பார்த்திங்கன்னா, டெய்லி 2 சப்ஜெக்ட்ஸ் எடுத்துங்க. ஒரு சப்ஜெக்ட் ப்ராக்டிக்கல் எடுத்துங்க, இன்னொரு சப்ஜெக்ட் தியரி எடுத்துங்க. ப்ராக்டிக்கல் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 11:30க்கு மேலே நீங்கள் ப்ராக்டிக்கல் சம்ஸ் எல்லாமே பண்ணலாம். ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணலாம். தியரி சப்ஜெக்ட்ஸ்லாம் ஒரு 11க்குள்ளே அந்த மாதிரி பார்த்துங்க. ஃபுல்லாக தியரி படிக்கிற மாதிரி பார்த்துங்க. இது மாதிரி 2 சப்ஜெக்ட்ஸ் டெய்லி பிளான் பண்ணிங்க. ஒரு தியரி ஒரு ப்ராக்டிக்கல் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். தியரி படித்து உடனே ப்ராக்டிக்கல் எடுத்துகிட்டு சம்ஸ், ஏன்னா நம்ம டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. தியரி மட்டுமே வச்சுட்டு ஃபுல்லாக அந்த டே ஃபுல்லாக தியரி உக்காந்துட்டு படிக்கிறதும். நீங்களே ஒரு நாள் ஷெட்யூல் போடுங்க. ஒரு நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திக்கிறீங்க, என்னென்னலாம் படிக்கிறீங்க, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்க, அதில் என்ன சாப்டர்ஸ் படிக்கிறீங்க, அது எவ்வளோ மார்க்ஸ் கவர் ஆகுது, இது மாதிரி டெய்லி ஷெட்யூல் போட்டுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறேன்றதும் ஷெட்யூல் போடுங்க. அப்போ உங்களுக்கே தெரியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹார்ஸ் வேஸ்ட் ஆகுது. நீங்கள் ஜஸ்ட்டு புக் மட்டும் படிக்கிறது மட்டும் தான் எழுதணும். புக்கு மட்டும் முன்னாடி வச்சுக்கிட்டு எதனா யோசிச்சுட்டே இருந்தது கூட நீங்கள் படித்த மாதிரி கணக்கு எடுத்துக்கூடாது. ஸோ ஜென்யூனாக நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அது மட்டும் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க, எவ்வளோ மார்க்கு கவர் பண்ணுறீங்க, அது மாதிரி நீங்கள் டெய்லி ஒரு ஷெட்யூல் மெயின்டைன் பண்ணிங்க. அப்போ உங்களோட ப்ரோக்ரஸ் நீங்கள் பார்க்கலாம், டெய்லி எப்படி படிச்சுட்ருக்கோம் அப்படின்றது. டிப் நம்பர் 4 பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டாஸ்க் ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டாஸ்க் ரீடிங் என்னென்னா, நிறைய பேர் இன்றைக்கி இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் சாப்டர் எடுத்தால் ஒரு 2 hours முடிச்சிடணும், 3 hours முடிச்சிடணும்னு பிளான் பண்ணுவாங்க. அது முடியலன்னு வச்சுங்களேன், எல்லாருக்குமே இப்போ ஜெனரல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுவாங்க. பிளான்லாம் எதுக்கு பண்ணுறது, பிளான்லாம் பண்ணால் சக்ஸஸே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. அப்படி கிடையாதுங்க. பிளான் கண்டிப்பாக பண்ணணும். நம்ம இன்றைக்கி இதெல்லாம் முடிக்கணும், இன்றைக்கி இதெல்லாம் எந்தெந்த சாப்டர்ஸ் எல்லாமே கவர் பண்ணோம், இன்றைக்கி இவ்வளோ மார்க்குக்கு நம்ம கவர் பண்ணோம் அப்படின்றது நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பட் டைமே முன்னாடி வச்சுட்டு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணிக்க வேண்டாம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா டாஸ்க் ரீடிங் மாதிரி போகலாம். இன்றைக்கி இந்த டாஸ்க் முடிக்கிற வரைக்கும் நம்ம தூங்கக்கூடாது. இதை முடிச்சிட்டு பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும், தூங்கணும். உங்களுக்கு தெரியும் உங்களோட கேப்பபிலிட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு. நீங்கள் சில பேர் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, சில பேர் தியரி சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் உங்கள் கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த நாளைக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ அதை நீங்கள் டாஸ்க்காக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டாஸ்க்கை முடிக்க பாருங்கள். எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் பேர் பண்ண வேண்டாம். ஒரு விஷயம்
நம்ம எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. நீங்கள் எந்த அளவுக்கு பேஷன்ஸாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நிறைய கற்றுக்கலாம். ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். ஒரு கொஷின் படிக்கிறீங்க, அது நம்ம எத்தனை வாட்டி படித்தாலும் வரலாம் பரவாயில்ல, திரும்பி படிங்க. ஒரு கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறது கிடையாது. நீங்கள் திருப்பி கூட ப்ராக்டிஸ் பண்ணணும். அது மாதிரி ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டா ஒரு சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்ட பிறகு ரிவிஷன் அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாருக்குமே கஷ்டமான சம் உங்களுக்கும் கஷ்டம் தான். அந்த மாதிரி சம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாருக்குமே கஷ்டமான தியரி உங்களுக்கும் கஷ்டம் தான். அந்த மாதிரி தியரியெல்லாம் எழுதி பாருங்கள் ஒரு வாட்டி. ஸோ அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எழுதி பார்க்குற நீங்கள் எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ, எந்தளவுக்கு இன்புட் கொடுக்குறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அளவுக்கு அவுட்புட் வரும். ஸோ அதனால் நீங்கள் டெய்லியுமே டாஸ்க் ரீடிங் போட்டுங்க. ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டெய்லி காலையில் டெய்லி நைட்டே பிளான் பண்ணிடுங்க. நாளைக்கு இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸ் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்களோ அது மார்க் ஓரியன்டாக போங்க. நாளைக்கு எத்தனை மார்க் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ அது மாதிரி நீங்கள் டாஸ்க் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டாஸ்க் முடிகிற வரைக்கும் நீங்கள் எஃபர்ட் போட்டுகிட்டே இருங்க. ரெஸ்ட் ஆஃப் த திங் கடவுள்கிட்ட விட்டுடலாம். ஸோ அந்த பாயிண்ட் நம்பர் 4 டிப் நம்பர் 4 பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் டாஸ்க் ரீடிங். டிப் நம்பர் 5 பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் டெய்லி ரிவிஷன் பண்ணணும். நீங்கள் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் படிச்சிருந்து ஒன்று அந்த நைட்டுக்கே ஒரு ரிவிஷன் போட்டுருங்க, ஒரு ரிவிஷன் பண்ணிவிடுங்க. இல்லை நைட்டு ஃபுல்லாக படிக்கிறது இருந்துச்சுன்னா ஓகே, நைட்டு படிச்சுட்டு மார்னிங் எழுந்துச்சி ரிவிஷன் பண்ணுங்கள். டெய்லி என்ன படிச்சிங்களோ அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அந்த வீக்கில் அட்லீஸ்ட் சாட்டர்டே ஆர் சண்டே இந்த 2 டேஸில் நீங்கள் அந்த வீக் மண்டே டு ஃப்ரைடே படித்தது எல்லாமே கண்டிப்பாக ஒரு ரிவிஷன் போடணுங்க. ஸோ இது மேண்டேட்டரி இந்த ரிவிஷன் பண்ணுறது. ஏன்னா படிச்சுட்டே இருந்தால் பார்த்தாதுங்க, ரிவிஷன் கண்டிப்பாக போடணும். எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஞாபகம் வரும் எக்ஸாமில். ஸோ இந்த 5 டிப்ஸு இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஃபஸ்ட்டு திருப்பி ஒரு ரிவைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணுறப்போ எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டு, அது 60+ மார்க்ஸ் எது கவர் ஆகும் அப்படின்றத பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 ஹார்ஸ் வந்து கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ்க்கு கொடுத்துங்க. ஒன்று லா இருக்கலாம், இல்லை மேக்ஸ் இருக்கலாம், சில பேருக்கு அக்கௌண்ட்ஸ் இருக்கலாம், சில பேருக்கு எக்கனாமிக்ஸ் இருக்கலாம். எந்த கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ் என்ன இருக்கும் அது 2 ஹார்ஸ் நீங்கள் மார்னிங் ஒதுக்குங்க. லா பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எக்ஸாம் எழுதுறதுனால லா வந்து ப்ரொவிஷன்ஸ்லாம் பக்காவாக இருக்கணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸ்லாம் சில இதாக கால்குலேட்டர் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸு நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து பிளான் பண்ணிங்க, தியரி சப்ஜெக்ட்ஸும் பிளான் பண்ணிங்க. ரெண்டுமே சேர்த்து படிக்கிற மாதிரி பார்த்துங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு தியரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு நாள் வேறு சப்ஜெக்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். பட் என்னென்னா மார்க் ஓரியன்டாக நீங்கள் படிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாஸ்க் ரீடிங். டைம்லாம் போட்டுட்டு இந்த 2 மணி நேரத்தில் முடிக்கணும், 3 மணி நேரத்தில் முடிக்கணும்ட்டு போட்டுட்டு அதை முடிக்காமல் ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணிட்டு இன்னொரு சப்ஜெக்ட் எடுக்கிறப்ப கூட உங்களுக்கு விருப்பமே வராது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கீங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. டாஸ்க் ஃபிக்ஸ் பண்ணிங்க, ஈஸியாக இருக்கும், எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. பேஷன்ஸோடு முடிச்சுட்டு அழகாக இன்னொரு பிளான் போட்டுக்கலாம் நம்ம. டிப் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா டெய்லி ரிவிஷன். டெய்லி அன்றைக்கி முடிச்சுடுங்க ரிவிஷனு. கண்டிப்பாக வீக்லி கூட ஒரு ரிவிஷன் பண்ணி ஆகணும். ஸோ இது மாதிரி பிளான் பண்ணிங்க ஃபஸ்ட்டு ஷெட்யூலு. கண்டிப்பாக இன்னும் எக்ஸாம்ஸ் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் எல்லாமே நான் நிறைய சொல்கிறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் அண்ட் ஹாப்பி லேர்னிங் டு ஆல்.